जनरल साहब எல்லாத்தையும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட விவசாயத்தை அளிக்கின்ற அனைத்து திட்டங்களும் வராமல் தடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையும் மருத்துவர் அன்புமணி அவர்களால் முதலில் சொல்லப்பட்ட விவசாய பகுதியை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதற்காக கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு போராடிய மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் விவசாய சங்கங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல் இந்த சட்டத்தை இயற்றிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஆனால் அதே நேரத்தில் காவிரியின் தலைப்பாசனமாக அமைந்துள்ள படுகை டெல்டா பகுதியான கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் ஒன்றியத்தையும் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தையும் குளித்தலை ஒன்றியத்தையும் அந்த வட்டத்திற்குள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமான வேளாண் மண்டல வட்டத்திற்குள் சேர்க்காதது விவசாயிகளுக்கும் எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது. ஆகவே இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இது குறித்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எங்களது கோரிக்கை மனுவை அனுப்பி கரூர் மாவட்டத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமாக இது குறித்து விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளுடன் எங்களுடைய கட்சி தலைமையின் அனுமதியை பெற்று தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்திக்கவும்